சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி நீங்க போங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட 2 நிமிஷம் பேசிட்டு ஓடியாரேன். அம்மா உனக்காண்டி சாப்பிடாம காத்துட்டு போய் சீக்கிரம் ஓடிடுற. சரி போங்க இப்போ ஓடியாரேன். ஆத்த விட்டுட்டு வந்தாச்சு, சந்தோஷமா சொல்லியாச்சு. ஆனா அங்க என்ன நடக்குன்னு யாரு கண்டா? மண்ணே, நாத்து கையில சிக்கனாரா என்ன தெரியலையே. என்ன காப்பாத்துப்பா. அழாதீங்க மாமா, நான் என்னவோ உங்களை கொடுமைப்படுத்தி அடிச்சு இழுத்துட்டு போறதா எல்லாரும் என்ன தப்பாலாம் நினைப்பாவோ. நாத்து அப்படிப்பட்ட ஆள் இல்ல. வாங்கன்னு கூப்பிட்டேன், நீங்க வர மாட்டேன்னு சொன்னீங்க. கையை கொஞ்சம் ஸ்பீடா இழுத்துட்டு வந்தேன். அதுக்கு ஏன் இப்படி போய் கதறி கதறி அழுத்துட்டு நடக்கியோ? நான் வர மாட்டேன், விட்டுரு. எங்க கூட்டி போறியா பிள்ளையா? எங்க கூட்டிட்டு போணுமா அங்க கூட்டிட்டு போறேன். அதுதான் எங்கன்னு கேக்க, எங்க இழுத்துட்டு போறியா பிள்ளையா? டேய், உங்களுக்கு பிடிச்சத உங்க கையில தந்திருக்கேன், எனக்கு பிடிச்சத என் கையில பிடிச்சிருக்கேன். போயிட்டு வரேன் என் செல்ல மாமியாரே. இதே நான் கொடுத்த கிஃப்ட ஓபன் பண்ணுங்க தே. அடபாவி, எனக்கு அல்வா கொடுத்துட்டு எப்படி இழுத்துட்டு போயிட்டாளே. அடியே, நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டி. உன்னை விட மாட்டேன். நான் உன்னை எப்படி எங்க உன்னை சந்திக்கணும்னு எனக்கு தெரியும். எனக்கு நீ அல்வாவா கொடுக்க, உனக்கு என்ன கொடுக்க போறேங்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. காப்பாத்த முடியாத பாவி ஆயிட்டனே. படுபாவி புடிச்சு கொண்டு போறாளே, எங்க கொண்டு போறாளோ தெரியலையே. ஆயிரம் மட்டும் சொன்னானே, காலில் விழுந்து கதறினே. படுபாவி கேட்க மாட்டேன்னு சொன்னியல. உனக்கு தேவையல்ல இதெல்லாம். போ, இழுத்துட்டு போறாள. போ போ, பொண்டாட்டி பின்னாலே போல. போ, இந்த பொண்ணுதான் பிடிச்சிருக்குன்னு ஒத்த காலில் நின்னியே. அன்னைக்கே உன் காலை அடிச்சு உடச்சு போட்டிருந்தோம்னா இந்த நிலைமை வந்திருக்குமா உனக்கு? ஏப்பா, என் படுபாவி. அழகான பொண்ணு, அம்சமான பொண்ணு. இந்த பொண்ணை விட்ட ஊர் உலகத்துல பொண்ணே கிடைக்காதுன்னு இந்த பொண்ணுதான் கெட்டுவேன்னு இல்லைன்னா சாமியாரா போறேன்னு என்ன ஆட்டம் போட்டேன். இன்னைக்கு உன் ஆட்டம் பாட்டெல்லாம் அடங்கி ஓடுதியா உன் ஓட்டம் பின்னால. சின்ன உனக்கு நீ கொண்டாட்டம் தானே. நீ உன் மாப்பிள்ள, உன் மாமியா, சின்ன குடும்பம், அளவான குடும்பம், சந்தோஷமா வாழுங்க. 4 மணி கண்ணு வைக்காதிய. உங்களுக்கு மட்டும் என்ன, உங்க மாமியா ஊர்ல கிடக்காவோ, உங்களுக்கும் கொண்டாட்டம் தானே. நீங்க உங்க வீட்டுக்காரரு உங்க மோவா 3 பேர் தானே. சின்ன பொண்ணு, இன்னைக்கு மேக கருத்தாப்புல இருக்கலாம். ஏன் தெரியுமாக்கோ, நம்ம நாத்து ஊருக்கு போயிட்டல. அதான் மேகம் கருக்குது, ஒரு மாதிரி மழை வர மாதிரி இருக்குது. ஆச்சரியமா இருக்கு. எத்தனை மாசம் கழிச்சு மழை மேகம் கூடி வந்திருக்கு. ஒரு மழை வந்தா ஜம்முன்னு இருக்கும். நேத்துல ஐயப்பா ராத்திரில வெக்க தாங்க முடியாது. 2 ஃபேனை போட்டுட்டு படுத்துட்டாமா. அதுக்கப்புறம் வேர்த்து கொட்டுது. மழையில வர ரொம்ப நேரம் நனையாடுட்டி. ஏதோ சளிகளி பிடிச்சு காய்ச்சல் வந்துடாம. நீ வேறக்கா, எத்தனை மாசாச்சு மழை வந்து எப்பா வெக்க. இப்பதான் இன்னைக்கு தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நாத்து என்னைக்கு ஊரை விட்டு போனாலும் பாத்தீங்களா, மழை அடிச்சு நொறுக்குது. ஆத்துல போய் குளிப்போமா? ஆத்துல போய் ஒரு ஜம்முன்னு ஒரு குளியல போட்டோன்னு வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கும். இந்த மழையோட மழையா குளிச்சாதான் நமக்கு நல்லா இருக்கும். ஆமா சின்ன, போமா. ஓடியாங்க. சின்ன பொண்ணு நம்ம பின்னால வந்து ஆளை காணல. பின்னால 1 கிலோமீட்டர் தூரம் போயிருக்கா. அங்க இருந்து வாடி வந்து சாட போறாளாம் தண்ணிக்குள்ள. அவளுக்கு இதே சுவாலி தாக்கா. அங்க இருந்து வாடி வந்து சாடி வந்து விழுவா பாத்துக்கங்க. இடி விழுவா மேல வந்து தொமுக்கடி ஏறு விழுந்துட்டாளம். ஜாலியா இருக்கு. இவ ஜாலியில மண்ணள்ளி போன. தாத்து இருந்த வரைக்கும் அமைதியா இருந்தா. ஆரம்பிச்சிட்டாமா இவ ரவுடி சத்த. புசு சிம்மு 2 பேர் காரையில உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறதுக்கா கூட்டனே. உள்ள சாடுங்க. சும்மா இருந்து வேடிக்கை பார்க்கனே. நாளைக்கு குளிக்க வரோம். வாங்க, அப்பதான் ஜாலியா இருக்கும். ஐயே, சின்ன கடல. சிம்மு இங்கதான் கிடக்கியா? நாத்து இருந்தா கூட கொஞ்சம் ஜாலியா இருந்திருக்கலாங்க. ஆமா, அவன் இருக்கும்போது படாத பாடு படுத்தி நடந்தா. அவன் எப்பண்டா போவன்னு காத்திருந்தோம். இப்பதான் பேயிருக்கா. அதுக்குள்ள நாத்து இருந்து ஜாலியா இருக்குமா? ஏன்டி போன நாத்து வத்தி அடுது உனக்கு? ஆமாக்கா, எப்போ போவா மாமியா வீட்டுக்கு சொல்லி ரொம்ப அவளோட காத்திருந்தேன். போனோன்னு ஒரே சந்தோஷமா இருந்துக்கா, தாங்க முடியலக்கா. ஆனா கொஞ்ச நேரம் அவளை லேசத்தி ஆட ஆரம்பிக்குதுக்கா. ஒரு பக்கம் மூலையில நாத்துன்னு லேச என் மனசு கிடந்து அடிக்குதுக்கா. ஆமா சின்ன, வெளியே சொன்னா எல்லாரும் சிரி போவோம். ஒரு பக்கம் நாத்து வந்து ஆடுது பாத்துக்கோ. ஆனா அவ அங்கதான் இருக்கணும், அதான் நல்லது. அப்ப நாத்துக்கு போன போட்டு வர சொல்லிடுவோமா? நீ வரமா தாயே, போட்டுறதம்மா. இதான் சாக்கல் ஓடி வந்து 1 வருஷம் படுத்துக்கிடுவான். தியாடுதுதான். ஆனா அதுக்கு நீங்க வந்து இருக்கணும்னு சொல்லி நான் சொல்லலையே. எனக்கு மட்டும் இல்ல, நம்ம வீடியோ பக்கம் நிறைய ஆளுக்கும் தியாடும் அவளை. நானும் கண்டேன் கேட்டேன். இப்படி ஒரு அண்ணி நாத்தனா கதை கேட்டதே இல்ல பாத்துக்கா. எல்லார் வீட்லயும் அண்ணி நாத்தனாலும் கண்ணுல காண விட்டுறக்கூடாது. அப்படிலாம் இருக்கவோ, ஒருத்தரை கண்ட ஒருத்தர் அப்படியே கண்ணால எரிச்சிருவோ போல இருக்கு. அப்படி சண்டை போட்டு கிடக்காவோ. நீ என்னன்னா நாத்தனாவத்தி ஆடுது, நாத்துவத்தி ஆடுதுன்னு கிடக்க. வேற என்னக்கா செய்ய? 2-3 மாசம் என் கூட இருந்துட்ட பத்தில எண்ணின்னு என் பின்னாடியே வாழை பிடிச்ச மாதிரி சுத்துவா. அதுக்கப்புறம் அதை கொண்டாங்க அண்ணி, இதை கொண்டாங்க அண்ணிம்பா. அதுக்கப்புறம் ஜாலியா பேசுவா. என்கிட்ட 5-6 அடியும் குத்தும் வாங்கிக்கிடுவா.
அப்போ உனக்கு அடி கொடுக்காம கை விறுவிறுன்னு வருதுன்னு சொல்லு. ஆமச்சுமு அடிக்கடி அடிப்பேன் பத்தியா, அடிக்காம கை ஒரு மாதிரி தான் வருது, அதான் அது பத்தி ஆடுது. இப்படி பேசிட்டு இருந்தா நேரம் வேற ஆகுதுச்சு, வீட்டுக்கு போகணும். நல்ல அழகாடி சாடி குளிச்சாச்சு, போது வீட்டுக்கு போ. அது ஆப்பிள் ஜூஸ் குடிக்க கூடிய நேரம். இந்த நேரத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கா மாமியாக்காரி வீட்டுல? என்ன இது மாமா, கண்ணு தொடங்க, சின்ன பிள்ளைத்தனமா இருக்க. எங்க கூட்டிட்டு போறேன் என்ன சொல்லு. மாமாய், நான் எப்பவும் நல்லதுதானே செய்வேன். ஆமா அப்போ கம்முனு வாயை மூடிக்கிட்டு பைக்ல பின்னால உட்கார்ந்து ஜம்முனு வாங்க பாக்கும். மாமோயின்னு சொல்லும் போது மனசு கொஞ்சம் உருகதான் செய்யுது. ஆனா படுபாவிக்கு லேசும் கோவம் வந்துடப்படாது. உடனே நான் தான் கிடைப்பேன். 2 தட்டு தான், 2 தட்டுனாலும் கணக்கா இருக்கு. மாமாய், என்ன யோசிக்கிய? செல்லம் யோசிச்சு பார்த்தேன்டா, நீ இருக்க இடம் தான் எனக்கு சொர்க்கம். அதனால நான் வாரேன் பின்னாலே. என் செல்ல குட்டி, அம்மு குட்டி, புச்சு குட்டி, ஆன தலையே, அப்பள கட்டு மண்டையா. என்னடா இதெல்லாம் அவ்வளவு வட்ட பேரா வச்சு சொல்லுத? வட்ட பேர் இல்லங்க, இதெல்லாம் செல்ல பேரு, உங்களோட செல்ல பேரு. ஒன்ன பக்கத்துல பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. அட மண்ணாந்த, நான் வண்டில ஏறியாச்சு, அங்க என்னத்த பெப்பரப்பன் பாத்துட்டு இருக்கு. தொப்பி தலையனுக்கு நல்லதான் கோவம் வருது. வீட்டுக்கு வரோம், வந்தவரெல்லாம் இருக்குவோம் இருக்கு. ஆமோய், மாமே வாரேன். இந்த நீ இருக்க இடம் தான் சொர்க்கம். வாரேன்டா வாரேன். ஆமோய், வண்டியை கிளப்பட்டுமா? அடி தூள் பறத்துடா. சொன்னாலும் சொல்லட்டாலும் வீட்டுக்கு வரோம், அடியில தூள் பறத்திடுவேன். நல்ல ஒரு அடி அடிச்சிட்டு வாஞ்சிட்டலாம், அதான் நல்ல சிலு சிலுன்னு காத்தடிக்கு. என் மொபைல் இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பா? என்ன வீட்டுல சோறு தின்னுட்டு இருப்பா, மாமியாரி பொங்கி வச்சிருப்பா, இவன் நல்ல மூக்கு முட்டை தின்னுட்டு இருப்பா. வேற என்ன செய்வா? வேலைகளை செய்து எடுத்து கூட்டிட்டு நம்ம வீட்டுல இருந்த மாதிரி குத்துக்கல்லாட்ட ஒவ்வொரு இடமா முக்கு முக்கா உட்காந்து போனையும் பார்த்துட்டு தூங்காதே. என்ன செய்தாலும் யாது செய்தாலும் தெரியல. எது எப்படியா என் மொப மாமியா வீட்டுக்கு போனால அதுவே எனக்கு சந்தோஷம். ஏன் செல்ல தாயி, இலசல்ல நிக்க உட ஆளை காணவே முடிய மாட்டேக்கு. எப்பா இப்ப எப்படி இருக்குன்னா, நீ ஜெயிச்சிட்டுன்னு அவ்வளவுதான் போல இருக்க. செல்ல தாயி, நான் மட்டும் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், எங்க ஜெயிச்சிருவேன். நம்ம வீட்டு வாசல் முன்னாடி ஒரு ஏரோப்ளேன் விட்டுருவேன். அதுக்கப்புறம் இங்க இருந்து டெல்லிக்கும், டெல்லியில இருந்து நம்ம ஊருக்கும் ஒரே சர்க்கிட் தான். எம்மாடியா, எப்ப நம்ம தெருவுல ஏரோப்ளேனா? இருக்காத, உண்மையிலே நடக்க போகுது பாரு. இல்ல தாயி, என்ன உன் பின்னால ஒரு ஒளி வெட்டம் தெரியுது, மூஞ்செல்லாம் அப்படி பிரகாசமா இருக்க. ஏக்கா, என் மொபா மாமியா வீட்டுக்கு போயிட்டு உனக்கு தெரியுமா? ஏன் பாவி மக்கா போயிட்டால ஒரு வழியா? எம்மா ஆச்சரியமால இருக்கு. எப்படி போனா? என் மருமக கொண்டு விட்டுட்டு வந்தாக்கா, அவ மாமியா வயாம கூப்பிட்டு குடுக்குதா. அதுவும் இல்லாம அவன் மாப்பிளையும் அப்படிதான் வயாம போன் போட்டு என் பொண்டாட்டி அனுப்பிங்கன்னு சொல்லி சும்மா போன் போட்டுட்டு இருக்காரு. அந்த தான் இவ்வளவு நான் போயிட்டு வரமான்னா, அந்த சரின்னு கொண்டு என் மருமக கொண்டு விட்டுட்டு வந்தா. பாரு சில தாயி, போனால அம்மாவை போன் பட்டல, அங்க எதுவும் அடிக்கடி நடந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நான் போலீஸ் வழியா எதனால பிரச்சனை எல்லாம் தீர்த்து விடுறேன். கிளவி சும்மா இருக்காது, வந்த உடனே மாமியாளுக்கு மருமகளுக்கு சண்டை, போலீஸ் ஸ்டேஷன் அடிக்கடிங்கு. கிளவிட்ட என் மொவா போய் சேர்ந்த ஒரு போன் போடலன்னு எதுவும் சொல்லக்கூடாது. சொன்னோம்னா அப்படிதான் எதையாவது ஒண்ணு மாத்தி சொல்லும். செல்லத்தாய், என்ன உன் மொவா போன் போட்டாலும் எப்படி அங்க எப்படி இருக்கலாம் சொல்லு. கேட்ட கேட்டப்பா, என் மொவா இப்ப 10 நிமிஷம் முன்னாலதான் போன் போட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். இவன் இறங்கணும்னா மாமியாரி ஓடி வந்து கெட்டி பிடிச்சி ஒரே ஆளுகேங்கா கதறி அழுதுருக்கா. என் மருமலை இத்தனை நாள் அங்கவே இருந்துகிட்ட என்ன தேடலையா உனக்கு அப்படின்னு இருக்கா. அப்படியாக்கும் நம்புத மாதிரி இல்லையே. நம்பலனா நானும் உனக்கு ஓட்டு போடல, எவனுக்கு ஏத்து நிக்காப்ல ஒருத்தி அவளுக்கு ஓட்டு போடுவேன். அட பாவி, நான் நம்பிட்டேன், சும்மா சொன்னம்மா, நம்பிட்டேன். அவ மாமியா மருமலை அப்படி ஒரு பாசம்னா பாசம். அழுதுருப்பா, எனக்கு தெரியும். அவ மாமியா மருமலை தேடி இருப்பா. என் மொவ போவதுக்குள்ள என் மொவளுக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி, பால் பாயசம், அதுக்கப்புறம் சிக்கன் சுக்கா என்னெல்லாமோ ஆர்டர் பண்ணி வச்சிருக்காரா. திங்க முடியாம தின்னுட்டு இருக்காளா. எம்மா அவ சொல்லுதா, எம்மா நான் இப்படி என் வாழ்க்கையில தின்னது கிடையாதுமா. அவ்வளவுக்கான வீடு நிறைய சாப்பாடு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிலோ பழம்லாம் வாங்கி அடுக்கி வச்சிருக்காருமா என் மாப்பிள்ள. என் மேல எவ்வளவு பாசம் அப்படின்னா. என்ன சில தாய்க்கா மூஞ்சி ஒரு மாதிரி போகுது. நான் சொல்லுது நம்புத மாதிரி இல்லையோ? இதெல்லாம் நம்புத மாதிரியா இருக்கு. யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாவோ. நான் ஒரு பேக்கு நம்ப வேண்டி இருக்கு. ஏன்னா நம்பலன்னா எனக்கு ஓட்டு போட மாட்டேன்பா. செல்ல தாய், என்ன அப்படி காட்டுப்பட்ட? நம்புதே, 100% நம்புதே. உள்ள வாட்டி ஒரு கப் டீ போட்டு தரேன். ஆத்துல குளிச்சது ஒரே விரையில இருக்கு பத்தியா. நான் வரலக்கா, உன் மாமியா கிளவி கிடப்பா. நயன்தாரம்பா, எனக்கு டென்ஷன் ஆகும். நீ வரடி, அது என்னைக்கு தோக்குதோ அன்னைக்குதான் வீடு வந்து சேரும். அப்படிதான் சரிதான். இக்க பால் இருக்கா? என் மொவளை கூப்பிட்டு பால் வாங்க சொல்லுதேன். தேனே, எடி மலரு, எங்கடி இருக்கியா? எம்மா அவ தூங்கிட்டு இருக்கா. எடி அவ தூங்கிட்டு இருக்காளா இல்ல போன் பார்த்துட்டு இருக்காளாடி? எம்மா போன் பார்க்கல, தூங்கிட்டு தான் இருக்கா. நானும் தூங்க போறேன். மலரு, இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போய் கொஞ்சம் பால் வாங்கிட்டோமக்கா. அஸ்கு புஸ்கு ஆமா விட, அதான பார்த்தேன். என்னத்துக்குடா கூப்பிட்டேன்னு நினைச்சேன். நானும் ஏதோ பண்டை வாங்கிட்டு வந்திருப்ப போலுக்கு, தனியா வாங்கிட்டீங்களான்னு நினைச்சேன். அப்படி போட அருவாள மலரா கொக்காவா தேன் மொழி மலர் வெளின்னு ஆசையா பிள்ளைகளுக்கு பியார் வச்சேன். என் பிள்ளைகளும் எனக்கு ஒரு வேலை செய்து தருதா. பியாருக்கு வேலை செய்து தரதுக்கு என்னம்மா சம்பந்தம்? அப்படி கேளு மக்களே, யாருக்கும் வேலை செய்யறதுக்கு என்ன சம்பந்தம்னு.
பாக்குறேன். மனசியா நான் மாடா. சரி சரி புலம்பாத. போறேன். இந்த வாளி எடுத்துட்டு வா. என் தங்க பிள்ளை, நல்ல பிள்ளை நீதான். நீதான் சொல்லு பிச்சு கேப்ப. நீதான் என் பிள்ளை. மக்களே பால் வாளி எடுத்துட்டு வரேன். பால் வாங்கிக்கிட்டு ஒரு 5-6 உள்ளி வடையும் வாங்கிட்டு வாங்க. இந்த தாத்தா கடையில நல்ல சுடச்சுட போடுவாரு. சரி கூட ஒரு 10 ரூபா தாமா. டேரி மில்க் சாக்லேட் வாங்கணும். எனக்கு சாப்பிடணும் ஆசையா இருக்கு. என் தங்க பிள்ளைக்கு தராம இருப்பனா 10 ரூபா தா என்ன மக்களே. நாங்களே எங்க அம்மா எப்பட்ட 1 ரூபா 2 ரூபா வாங்குவோம். இப்ப 10 ரூபாயாச்சாக்கும். வேற என்னத்தை செய்ய? 10 ரூபாய்க்கு குறைஞ்சு என்ன பண்ண கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது மக்களே. என்ன இது என்ன கூஜா தானே? ஆமாட்டி, அது பித்தளை கூஜா. பொண்ணு அழைச்சிட்டு வரும்போது அது நிறைய சீனி போட்டு கொடுப்போம்ல. எங்க பாட்டியை பொண்ணு அழைச்சிட்டு வரும்போது கொடுத்து விட்டதாக்கும். அதுக்கப்புறம் எங்க அம்மைக்கு கல்யாணத்தோட பொண்ணு அழைச்சிட்டு வரும்போது அதே கூஜால சீனியை போட்டு கொடுத்து விட்டுருக்காவோ. அதே மாதிரி எனக்கு கல்யாணம் முடியும் போது அதே கூஜால சீனியை போட்டு எனக்கு கொடுத்து விட்டாவோ. பரம்பரை பரம்பரையே அப்படியே வந்துட்டு இருக்கு. இனி அதை நான் அப்படியே பத்திரமா வச்சிருப்பேன். நல்ல புதுசாக்கி என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு அழைச்சிட்டு போவோம் பத்தியா. அப்ப எம்மாடியோ ஒரு கூஜாக்கு பின்னால இப்படி ஒரு கதை இருக்காக்கும். நான் உள்ளி விடையும் பாலும் ஒரு 5 நிமிஷம் பொறுத்து கட்டி இப்போ டீயை போட்டு கொண்டுட்டு வாடியாரேன். 5 நிமிடத்திற்கு பிறகு ஏக்கோ டீனா டீ இதான் டீ. ஏக்கோ சூப்பரா இருக்க. இஞ்சி ஏலக்கெல்லாம் தட்டி போட்டுருக்கியோ? ஆமாட்டி, இஞ்சி ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டிருக்கேன் டீ. அது நல்லா இருக்கு பத்தியா வாசனையோட. ஆமாக்க சூப்பரா இருக்க. ஏக்கோ குடிக்க கொண்டாங்கு நாத்துன்னு வச்சுக்கோங்களேன். 10 டீ குடிப்பா. என்னது செஞ்சாலும் நாத்துன்னு கடைசியில நாத்துல கொண்டு முடிச்சிருத. நாத்து அவ்வளவு தேடுது போல இருக்கு உனக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. டீன்னு அவளுக்கு ஞாபகம் வந்துட்டு. நீ உள்ளி விட எடுத்து தின்னு. நல்லா இருக்கு பத்தியா, நல்லா சூடா இருக்கு. டெய்லி ஜூஸ்னு குடிச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு மழை பெஞ்சனா டீ குடிக்கணும்னு ஆசையா இருந்து. டீ குடிச்சாதான் நல்லா இருக்கு. ஏ அப்பா, ஒரு உள்ளி விட டப்புன்னு உள்ள வாய்க்குள்ள பேரும் போல இருக்க. அவ்வளவு பெரிய வாயெல்லாம் இருக்கு. நாத்து திரும்ப வந்துட்டா. சொந்தங்களே பாத்தீங்களா? எங்க நாத்து திரும்பி வந்துட்டாளா? என்னாச்சோ யாதாச்சும் தெரியலையே. நான் இனி போனாதான் தெரியும். இனி கொண்டாட்டம் தான். தேர்தல் களம் மாதிரி நம்ம நாத்தோட கதையும் சூடு பிடிக்க போகுது. வேற கோணத்துல வேற நிச்சய நடக்கட்டு பார்த்து நம்மளும் சேர்ந்து ரசிப்போம். அடுத்த வீடியோல சரியான காமெடி காத்திருக்கு. சொந்தங்களே மறக்காம வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி போயிட்டு வரோம். அடுத்த வீடியோல பாப்போம்.